காய்ஸ், நீங்க மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மதுரையிலே தி மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் நிறைய மதுரை பீப்புள்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண பவர் ஹோட்டல். இந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதுலயும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான டிஷ் இருக்கு, இதை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தூங்கா நகரம் மதுரைக்குள்ள என்றாயி நம்ம மதுரை மக்கள் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ண இந்த ஒரு பவர் ஹோட்டலை கூகுள் மேப்ல போட்டு கண்டுபிடிச்சு ஒரு வழியா நாங்களும் வந்துட்டோம். உள்ள வந்து பார்த்ததுமே கடையே பரபரப்பா இருந்துச்சு, ஃபுல்லா ஒரே கிரௌடா தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி டேபிள புடிச்சிட்டோம். அப்புறம் இலைய போட்டு என்னெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நல்லி பிரியாணி, ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, இது கூடவே ஒரு நல்லிக்கறி, ஒரு குடல், அப்புறம் உங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷான அந்த வெங்காய கறியோட சேர்த்து ஒரு வெஜ் மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே மொத்தமா டேபிள்ல வந்து அடுக்கிட்டாங்க. அப்புறம் அதை எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்லாம் சும்மா தாறு மாறா இருந்துச்சுங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, அந்த மாதிரி தரமான டேஸ்டா இருந்துச்சு. அதுலயும் அந்த நல்லி பிரியாணிக்கு ஒரு நல்லி கொடுத்தாங்க பாருங்க, சரியான பெருசு. அந்த நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி கூட அந்த வெங்காய கறியை வச்சு அப்படியே அந்த நல்லி கிரேவியும் குடலையும் கொஞ்சம் வச்சு மொத்தமா எடுத்து சாப்பிட்டு வைங்களேன். ஆஹா, டேஸ்ட் சும்மா பட்டைய கலப்பும். கேட்டீங்களா? இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனா பிரியாணியோட குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே தரமா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வெரைட்டியான நான்வெஜ் டிஷஸ்லாம் நம்ம தென்காசி சைடு சாப்பிட்டதே கிடையாது. உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க மதுரைக்கு வந்துட்டு ஒரு தரமான நான்வெஜ் மீல்ஸோட தரமான நான்வெஜ் டிஷஸ்லாம் ஏகப்பட்டதை அடிச்சு நொறுக்கணும்னா இந்த ஸ்பாட்டை நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.